அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அவர் திரும்ப கொடுப்பார். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள காரியமாக நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இந்த வார்த்தையை நன்கு உள்வாங்கி பார்த்தீங்கன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம ஒரு அநேகருக்கு உதவி செய்வோம். ஏழைగా பார்த்து நமக்கு அவங்களுக்கு உதவி செய்யும். இந்த உதவி செய்கிறது கிரிகை. அது நம்மளிடத்திலிருந்து நாம் சுயத்தினால் வெளிப்படுது கிரிகை. அதே எப்போ கர்த்தர் திரும்ப கொடுப்பார்னா, இங்கே வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு உணர்த்தப்பட்டதை, ஒரு ஏழையாக இருந்தாலும் தேவன் உணர்த்தப்பட்டதை, நீ அவனுக்கு உதவி செய் என்று தேவன் உணர்த்தினதை நாம் உணரக்கூடியவர்களாக இருந்து, அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கையில் 50 ரூபா இருக்குது. இந்த 50 ரூபா வைத்து தான் நீங்கள் பிரயாணமாக உங்கள் வீடு போய் சேர முடியும். அந்த நேரத்தில் தேவன் சொல்வார், உன் கையில் இருக்கிறத அவனுக்கு கொடுன்றார் ஒரு ஏழைக்கு. அந்த நிமிஷமே யோசிக்காமல், நம்ம சுயத்தில் நாம் யோசித்தோம்னா, இதை கொடுத்துட்டா நான் எப்படி வீடு போய் சேருவேன் அப்படின்னு உலகப்பூர்வமாக நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே அவர் சொல்வது, அவர் திரும்ப கொடுப்பார். அவர் கர்த்தர் உணர்த்துறதை நாம் அறிந்து கொள்வர்களாக இருந்தால், நாம் அவர் மீது விசுவாசத்தில், அவர் மேல் நம்ம வைகிற விசுவாசத்தில் அதை கொடுன்னு சொன்னார்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த காரியமாக நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா அது அடுத்ததெல்லாம் அவரே பார்த்துக்குவார். அப்பொழுதுதான், நான் இருந்த 50 ரூபாயும் அவருக்கு கொடுக்க சொல்லிட்டாரே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படி நம்ம யோசித்தா அதுவும் சுயம். அதே போல் அவர் கொடுத்துட்டாரு, அதை தான் வார்த்தை சொல்லியிருக்குதே, அவர் திரும்ப கொடுப்பாரு அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்க நினைக்கிறோமா, அதுவும் சுயம். இங்கே கீழ்ப்படிதலே முக்கியமானது. கொடு என்று சொன்னால் கொடுத்துடணும், அடுத்து யோசிக்கவே கூடாது. இங்கே சொல்ல வர்ற காரியம் அதுதான். கிரிகை, நற்கிரிகை. கிரிகை என்பது நாம் இறக்கப்பட்டு ஒருவருக்கு செய்வது. அது நமக்கு தேவன் கொடுத்த பலத்தினால் உண்டான காரியம். அதனால் நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிறோம், அது தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா, நற்கிரிகை, தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை, அந்த நற்கிரியின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து செய்யும்போது தான், அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்கிற நற்கிரிகை. அந்த நற்கிரிகைக்கு தான் அவர் திரும்ப தருவார். ஆனால் நமக்கு தோணுறவங்களுக்கெல்லாம் நம்ம செய்துட்டு, ஆண்டவர் எனக்கு திரும்ப தரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் கொடுப்பாருன்னா அது அல்ல. அதை எப்போ நம்ம திரும்ப கொடுப்பார் நம்ம காத்திருக்கோமே, அதுவே சுயம்தான். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உள்ளான காரியம் இதுதான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அந்த ஏழையும் நம் கண்ணுக்கு தெரியும் போது தேவனுக்கு தெரியும் அவனை எப்பொழுது செல்வந்தனா ஆக்க வேண்டும் என்று. அதனால் தேவனுடைய கண்ணில் மறைவானது எதுவுமே இல்லை. அதனால் நம்ம சுயத்தினால் நம்ம தோணுறதெல்லாம் நம்ம செய்கிறோம்னா அது கிரிகை.
அது நான் உனக்கு கொடுத்த பலத்தினால் நீ செய்கிற, அது உன்னுடைய சொந்த விஷயம். நான் உனக்காக அந்த உலகம் பூமியில் உண்டாக்கும் போதே சுயமாக நீ முடிவெடுக்கும்படி உனக்கு நான் கொடுத்த அதிகாரம் அது, அதன்படி செய்கிற. ஆனால் தேவனுடைய காரியத்தின்படி செய்வதுதான் நற்கிரியை. சரி, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலும் பரிசுத்தம் வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.